ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை ஓலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 பிறந்தாச்சு. வருஷம் பிறந்தது எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் தானே இருக்கும். ஸோ அந்த வகையில் கடகராசிக்கு இந்த 2025 என்ன ஆசிய போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். கடகராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 4வதா நிற்கக்கூடிய ராசி, சந்திரனுடைய ஆட்சி வீடு. இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் இருக்கிறதுங்கிறதுனால கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது இல்லையா, அதனால பெரிய சேஞ்சஸ் இருக்கிறதுங்கிறதுனால நிறைய மாற்றங்கள் இருக்கும். என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது ஃபேமிலி எடுத்துக்குவோம். உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, வாழ்கிறது எல்லாமே குடும்பத்துக்காகத்தானே. அப்போ குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லையா. அப்போ குடும்பம் எப்படி இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ஆல்ரெடி ராசிக்கு 8ல் சனீஸ்வரன் நிற்கிறார். அது ஆட்சி வீடுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ராகு ஏப்ரல் மாதம் பயிற்சியாகி அந்த இடத்துக்குள்ளே வர்றாரு. கேது 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால ஃபேமிலியில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையை அனுசரித்து போகணும். எது கணவன் மனைவிக்கு இடையில. இப்போ நீங்கள் கடகராசி, உங்கள் கணவர் அதிகம் பேசுவார், அல்லது கணவர் கடகராசி மனைவி கூடுதலாக பேசுவாங்க. அப்போ இந்த டைமில் இப்போ நீ முடிவாக என்னவான்னு சொல்கிற அப்படின்ற மாதிரியான அந்த ஃபைனலுக்கு கொண்டு போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், சத்தம் வருதா விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. யாருப்பா அனுசரித்து போகிறது அப்படின்னாக்க நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, யார் புத்திசாலியோ அவங்க விட்டு கொடுத்து போங்க. ஸோ அந்த வகையில் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான டைம் இந்த வருஷம் கணவன் மனைவி ஒற்றுமையில். இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. அதாவது எப்படின்னா, தசாபுத்தி நடக்கிறது உங்களுக்கு வில்லங்கமாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் இவனோட பிழைக்க முடியாதியா, அல்லது நான் இவளோட பிழைக்க முடியாது, என்னைய பொண்ணை கட்டி வைனா புளியை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் இருப்பாங்க இல்லையா. அப்படி போய் தடுமாறி ஓடிக்கிட்டு இருக்க குடும்பம் இப்போ இந்த கோச்சாரம் வந்ததும், அதாவது 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு புண்டுக்கிறோம், உடஞ்சி போயிடும். அதாவது சமாளிஃபிகேஷன்லாம் பண்ணி எல்லாம் அப்புக்கட்டு கட்டி ரெடி பண்ணி எல்லாம் போட்டு கட்டி வச்சுருந்தாங்கன்னா அது படக்குன்னு பிடிக்கும். இது விதிப்பயன். மற்றபடி 2025 நார்மலாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னா, ஃபேமிலியில் அதிகமான டைம் செலவு பண்ண முடியாமல் கணவர் தடுமாறுவார். மொத்த ஃபேமிலி பொறுப்பையும் அந்த வீட்டில் இருக்க பெண்கள் தான் எடுத்துக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. அவங்க தான் அதை மூவ் பண்ணி கொண்டு போவாங்கங்கிற மாதிரியான அம்சம். வருஷம் பூரா இதையா பண்ணிக்கிருக்கா, நீ என்ன இன்னைக்கு புதுசாக சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்படிலாம் கிடையாது. அப்போ அந்த வகையில் இந்த வருஷத்தில் அதிகமான டைம் ஃபேமிலிக்காக ஒதுக்க முடியாது. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, வேலைக்காக உத்தியோகத்துக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நைட் டியூட்டி நிறையா வரும். ஆணாக இருந்தால், பொண்ணாக இருந்ததுனாக்க கணவருக்கு நைட் டியூட்டி நிறையா வரும். அப்போ அவங்களுக்கான டைம் நிறையா அடி வாங்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய பர்சனல் டைம்னு ஒன்று இருக்கும்ல, இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, அந்த பர்சனல் டைம் அடி வாங்குங்கிற மாதிரியான அமைப்பு. இதுதான் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும். மற்றபடி என்னதான் இருந்தாலும் உறவு நிலை அன்புங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் அது வாட்டுக்கு அனுசரித்து ஓடிடும், எது இருந்தாலும் இல்லாட்டினாலும். அதனால் அது பிரச்சனையே கிடையாது. அந்த பிராப்தம் ஜாதகத்தில் இருந்தால் போதும். மற்றபடி இந்த கோச்சாரம் என்ன சொல்லுது, அதிகமாக ஃபேமிலியோட ஒட்ட முடியாத ஒரு டயத்தை உருவாக்குங்கிற மாதிரியான அமைப்பு. ஏற்கனவே பிரச்சனையில் இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி பிடிங்கிரும்ன்ற மாதிரியான அமைப்பு. இதெல்லாம் இதில் இருக்குது. அப்போ ஒரு சிலருக்கு ஆல்ரெடி நாங்கள் பிடுங்கி போய் கோர்ட்டில் கேஸ் ஓட்டு வச்சுருக்கோம் தெரியுமா உனக்கு, அதுக்கு என்னையா சொல்கிற அப்படின்னம்னாக்க தாராளமாக இப்போ டைவர்ஸே ஆயிரும். அந்த மாதிரி டைவர்ஸை நோக்கி நின்றுட்டு இருக்கவங்களுக்கு பிடிங்கிட்டே போயிடும். அப்போ திருப்பி மறு திருமணம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாக்க மறு திருமணத்துக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஒரு குறைஞ்சபட்சம் இந்த 2025 வெயிட் பண்ணி பண்ணுறதுங்கிறது நல்லது. இது கோச்சாரம். இது இல்லாமல் பர்சனல் ஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பண்ணலாம். சரி, திருமண வாய்ப்பு இருக்குமா, எடுத்தது மறு திருமணத்துக்கு போயிட்டா. சிம்மராசி எதனா கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்காப்பா அப்படின்னாக்க குருபலம் இல்லை. எப்போ மே மாதத்தோட முடிஞ்சு போகுது. பட் மே வரைக்கும் கல்யாணத்துக்கான டைம் இருக்குது. 2025 மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய டைமில் தான் இது குருபலம்ங்கிறது அடி வாங்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் வர்ற டைம் கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் இந்த கல்யாணத்துக்காக பொண்ணு தேடுறேன் மாப்பிள்ளை தேடுறேன்னு செலவு பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ மே வரைக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. கொஞ்சம் தீவிரமாக தேடலாம். சரியா. அடுத்தபடியாக இப்போ குழந்தைங்க புத்திர பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னாக்க நிச்சயமாக கிடைக்கும் இந்த வருஷத்தில். அதுவும் மேரேஜ் ஆகி லேட் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு.
இப்போ அதுக்காக வைத்தியம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்தா சரியா வருமா? சரியா வரும். இப்போ பார்க்கலாம் பாருங்க. சரி, அப்போ மொத்தத்தில் குழந்தை பாக்கியத்துக்கான பாசிட்டிவான சைன் வந்து இதில் இருக்குது. ஈவன் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. சுப செலவுகள் பண்ணலாம். அதுக்காக குழந்தை சத்தம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சரி, அதே இது வந்து குழந்தைலாம் இருக்குது, எப்படி படிப்பாங்க? இல்லை அவங்க ஏன் உசுரை எடுக்கிறான்யா, அல்லது அவனை படுறான்னா அவன் என்னைய படிக்க வச்சுக்கிருக்கானப்பா, அது வந்து எப்போத்தான் முடியும் அப்படின்னு அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் ஃபுல்லாக அவன் உங்களைத்தையும் படிக்க வைப்பாங்க. இந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்க, சிம்ம ராசியில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைய வந்து படிப்பில் உங்களுடைய கூடுதல் அட்டென்ஷன் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுடைய அட்டென்ஷன் கொடுத்தா தான் அவன் படிப்பான், இல்லை படிக்க மாட்டான். அப்போது கிட்ட உட்காந்து கைப்பிடியாக பிடிச்சி உட்கார வச்சு படிக்க வைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு. இந்த வேலை தான் இவங்களுக்கு தாய்மார்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரியான அம்சம். சரியா? ஸோ அந்த வகையில் இந்த 2025ங்கிறது கடகராசிக்கு கல்வி யோகம் அப்படிங்கிறத நல்லபடியாக கொடுத்து வச்சிருக்குது குழந்தைகளுக்கு. ஆனால் என்ன ப்ரெஷரை போட்டு படிக்க வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு அம்சம். சரி, ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்குமானா அதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். சரி, உடல் நலம் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குமா? குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும், ரைட்டு. சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குமா? சிம்மராசிங்கிறேன், கடகராசியை பற்றி பேசிக்கிறேன். கடகராசிக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா இந்த 2ல் கேது வர்றதுங்கிறதுனால ஒரு சிலருக்கு குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஹெல்த் ரீதியான தொல்லைகள் ஒரு சிலது வரும். அதில் குறிப்பாக வந்து சைக்கலாஜிக்கலாக வீக்காக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கூடுதலான டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய தூக்கத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் மொபைல் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பாருங்கள், ஃபேஸ்புக் பாருங்கள், யூடியூப் பாருங்கள், என்னத்தை வேணாலும் பாருங்கள். ஆனால் டயத்துக்கு தூங்கிடுங்க. 9 மணி ஆச்சுன்னா செல்லில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு குப்பரை அடித்து படுத்துடணும். காலையில் நீங்கள் 5 மணிக்கே எந்திரிச்சு உட்காந்து உங்களுடைய சேவையை யூடியூப்புக்கு பண்ணலாம், இன்ஸ்டாவுக்கு பண்ணலாம், ஃபேஸ்புக்கு பண்ணலாம், ஆல் சோசியல் மீடியாவுக்கும் பண்ணலாம். ஏன்னா காலையில் பண்ணோம்னா பண்ணக்கூடாது, உங்களை இழுத்துட்டு போயிடும். அப்போது லேசாக அப்படி லைட்டாக பார்க்கலான்னு நீங்கள் செல் எடுத்து கையில் பிடிச்சிங்கன்னா 1 ஹவர் போயிடும் சார். நீங்கள் பாருங்கள், கவனிச்சு பாருங்கள், தெரியும் இந்த டைமில் அந்த மாதிரி ஓடும் நைட்டில் டைம். அதனால் உங்கள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆனால் உங்கள் உடம்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது சார். அதனால் கூடுமான வரைக்கும் தூக்கம், பேலன்ஸ்டு டயட்டு, ஆன் டைம் சாப்பாடு, இந்த 3 விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், கேஸ்ட்ரிக் அல்சர், டைஜஸ்டிவ் சம்மந்தமான ப்ராப்ளம், ஒரு சிலருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட தொல்லைகள் கொடுக்கும். அதே இது வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை ஏற்படுத்தும். இது செல்லில் அதிக டைம் செலவு பண்ணுறது அல்லது டிவியில் அதிக டைம் செலவு பண்ணுறதுங்கிறதுல நீங்கள் புக்கு படிச்சிடலாம். புக்கு படித்து கிறுக்கனானவன் யாருமே கிடையாது. ஆனால் இந்த இதை அதனால் செல்லை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா அதில் டிப்ரெஷன் வர்றதுக்கு, ஆன்சைட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் ஜாஸ்தியாகவே உண்டு கடகராசி. அப்படின்னா எல்லா பேரும் கடகராசிக்காரங்க ஊரான் சட்டையை கழிச்சுக்கு தலைவான்னு அர்த்தம் இல்லை, அப்படி எடுத்துக்கூடாது. நான் வீம்புக்குத்தான் பேசுகிறேங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துடும். அது அப்படி இல்லை. இதில் வந்து இந்த சான்சஸ் இருக்குது. கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, இப்போ தசாபுத்திப்படி ஒரு வீக்கான டைம் வந்துருந்துச்சுன்னா இது ட்ரிகர் ஆயிரும். அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லையா? அப்போ வருமுன் காப்பது நல்லதில்லை, அதனால் கவனமாக இருக்கிறதுங்கிறது சேஃப். ஸோ உடல் நலத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். காலையில் வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, யோகா பண்ணுங்கள், பிராணாயாமம் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் கடகராசியை பொறுத்த வரைக்கும். உன்னையா ராசி பலன் கேட்டு காசு வருமானு கேட்டால் என்னையா அப்படி சொல்லிக்கிருக்க, என்னையா வேலை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னாக்கா, ஆனந்த சயனத்தில் பெருமாள் அரிதுயரில் தூங்குற மாதிரி நீங்களும் காலையில் எந்திரிச்சு படுத்துருக்கக்கூடாது, எந்திரிச்சு கடகடன்னு ஓடணும். ஏர்லி ரைசிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான அமைப்பு. அதனால் வேகமாக ஓடுங்க, உடம்பை மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்தது, ஆனால் ஹெல்த்தில் ஒன்றும் சிவியரான பிரச்சனைகள் வந்துட போகிறதில்ல, அதனால் பயப்பட வேண்டாம். சரி, அடுத்தபடியாக எம்ப்ளாய்மெண்ட், வேலை வந்து படிப்பை முடிச்சுட்டு ஃப்ரெஷர்ஸாக இருக்காங்கல்ல, அல்லது படிப்பு முடிக்க போகிறாங்க, இந்த 2025 முடிக்க போகிறாங்க, 26 முடிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, கேம்பஸ் கிடைக்கிறது, செலக்ட் ஆகிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அல்லது ஒரு சின்ன கம்பெனியில் செலக்ட் ஆவாங்க, அந்த மாதிரி போயிடும். சரி, அப்போ இந்த வேலை வாய்ப்பு அமையிறதுங்கிறது கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வேலை கண்டிப்பாக அமையும். ஆனால் வெளியூரில் அமையும், ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரியான அமைப்பில் கிடைக்கும். தாராளமாக பிரிஞ்சு போக வேண்டியதானே. வீட்டிலேருந்து இங்கே 50 பேர்த்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறத காட்டிலும் வெளியில் போய் கம்பெனியில் 200 பேர்த்துக்கு பதில் சொல்லிடலாம். அதனால் தாராளமாக கிளம்பி போயிருங்க. வேலை கிடச்சிருச்சுன்னா ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும், கிளம்பி போகலாம். அடுத்தது, நாங்கள் வேலையெல்லாம் கிடச்சிருச்சு, நாங்கள் வேலையெல்லாம் பார்த்துக்கிருக்கோம் கடகராசி, இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், ஜாப் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு அப்படின்னா, இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒர்க்லோடு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் உழைக்கிறதுக்கு ஏற்ற வருமானத்தையும் அதுக்கேற்ற அப்ரிஷியேஷனையும் ரெனுமரேஷனையும் உங்களுக்கு கொடுத்துரும், ப்ரொமோஷனும் கொடுத்துரும்.
இதெல்லாம் எப்போ வரும்னாக்க நெக்ஸ்ட் இயர் மார்ச்சுக்கு அப்புறம் அந்த மாதிரி வர்றதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பாடுபடுறதுங்கிறது ரிசல்ட் ஓரியன்டான விஷயங்கள். அதனால இப்போ நீங்கள் கரெக்டாக பாடுபட்டுட்டு வாங்க. இந்த வருஷம் அப்ரைசல் வந்து அப்படி ஒன்றும் தெளிவாக இருக்காது, அடுத்த வருஷம் இன்னும் பிரமாதமாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு போகலாம். சரியா? இது வந்து இந்த கடகராசியில் இருக்கவங்களுக்கு, ஜாப் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு. சரி, இப்போ ஜாப் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணலாமா? ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய பேர்த்துக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிருக்கும் இந்த கடகராசியில். கடந்த வருஷத்துலேயே நடந்திருக்கணும், 2023-24 நடந்திருக்கும். சப்போஸ் ஆகலைனாக்கி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 2026 ஏப்ரலுக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வருஷம் சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுங்கிறது பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது. கம்பெனி பேர் வேணால் மாறுமே தவிர, ஏபிசி இன்கார்பரேஷன் லிமிடெட் இருக்கிறது வந்து பிசிஎன் வேணால் மாறலாமே தவிர திங்ஸ் வில் நாட் பி சேஞ்ச்டு. த சேம் பொசிஷன் வில் பி கண்டினியூட் இன் த நியூ கம்பெனி டூ. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் பொறுமையாக போகிறதுங்கிறது நல்ல விஷயம். இது ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது நீங்களா சுவிட்ச் வராதிங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா தாராளமாக மாறிக்கங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்போது அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, வேலை வாய்ப்பு இப்படி இருக்குது, நான் வேலையில் தான் இருக்கேன், சொந்தமாக தொழில் பண்ணலாமா, அதுக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது. 2026 இப்போ இல்லை. ஸோ 2025 சொந்த தொழில் பண்ண வேண்டாம், அது பண்ணால் சரி வராது. 26 பண்ணுங்க, நல்லா வரும். ஒருவேளை இப்போ உங்களுக்கு யோகமான டைம் நடந்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணுறதுங்கிறது நல்லது. அதாவது ஜாப் டு ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு போகிறதுங்கிறதுல, அது ஜாயின்ட் வெஞ்சராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, அல்லது சோல் ப்ரொப்ரைட்டராக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருந்தாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த வருஷம் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட், அதை வந்து தவிர்க்கிறதுங்கிறது நல்லது. சரியா? ரைட். அடுத்தது, சொந்த தொழில் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி போகும் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் வரும். இப்போ இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வருமானத்தை எய்ம் பண்ணி தொழிலை இங்கே பெருசு பண்ணீங்கன்னா அது அந்த மாதிரி போகாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் ஒரு வருஷத்துக்கு தொழில் எக்ஸ்பான்ஷன் போகிறதுங்கிறத மட்டும் நிறுத்தி வைங்க. மற்றபடி தொழில் நல்லா தான் இருக்கும், வருமானம் வரும், அதுக்கேற்ற செலவாகும், சுப செலவுகள் நிறைய வரும். இது இல்லாமல் வந்து டிபார்ட்மெண்ட் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர்றதோ, இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, இபி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியான செலவினங்கள் இருக்கும்னாலும் இதெல்லாம் மேனேஜபிளாக தான் இருக்கும். ஸோ மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பீங்க, தொழில் ஓடும், வருமானம் வரும், பெரிய மிச்சம்னு ஒன்றும் கையில் பார்க்க முடியாது. ஆனால் வந்து லாபம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் வந்துக்கிட்டு இருக்கும், அதில் லாபம் வர்றதுல எல்லாம் ஒன்றும் குறை இருக்காதுங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ அந்த வகையில் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நடப்பு வருடத்தில் 2025 யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி தொழிலில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் மட்டும் போகாமல் இருக்கணும். சரிதானா? ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா போதும், இனி போக வேண்டாம், ஒரு வருஷத்துக்கு மட்டும். என்னன்னு சொல்லணும்னா, பிப்ரவரிக்கு அப்புறமே எக்ஸ்பேன்ஷன் போகலாம், வர்ற தை போய் அடுத்த தையிலிருந்து நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் போய்க்கலாம். சரி, அடுத்தது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த தடவை அரசியலில் இருக்கிறவங்க ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அரசியலில் பேரையும் புகழையும் சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதனால் அந்த லைனில் வந்து நீங்கள் தெளிவாகவே வந்து செயல்படலாம், மேலும் உத்வேகத்தோடு செயல்படலாம். அது உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதையும் கொண்டு போய் அரசியலுக்குள்ளே போட்டுறாதீங்க, பாலிடிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணாமல், அதாவது வெறும் கையில் முளம் போடுறது, வெறும் வாயில் அபிஷேகம் பண்ணுறதுன்றாங்கல்ல, அப்படி அபிஷேகம் பண்ணிகிட்டு இருங்க, அதுவே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது கடகராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக இன்கம் சோர்சஸ் நல்லா இருக்குமா அப்படின்னா, ஜாபில் இருந்தாலும் சரி அல்லது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு வருமானம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த வருமானத்தை எதுவும் பெருசாக மிச்சம் பண்ண விடாது. இது மிச்சம் பண்ண விடாதுன்னு தான் தெரியுதுல்ல. அப்போ என்ன பண்ணலாம், கடை வாங்கி ஒரு சொத்து வாங்கலாம், இல்லை கடை வாங்கி வீடு வாசல் கட்டலாம், இல்லை கடன் வாங்கி வீட்டை ரெனோவேட் பண்ணலாம், இன்னொரு ஃப்ளோர் ஏற்றலாம், அல்லது வேணும்னே ரிசர்வ் கேபிட்டலாக ஒரு சொத்தை வாங்கி போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக. இது மாதிரியான விஷயங்களை இப்போ ஸ்டெப் அப் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். சரியா? அப்போ ப்ராப்பர்ட்டிஸை, அப்போ அது பொருளாதாரம்ங்கிறது வந்து ப்ராப்பர்ட்டியாக சேர்த்து வைக்கலாம், கோல்டாக சேர்த்து வைக்கலாம் சார், அதுவும் நல்லாயிருக்கும். சுப செலவுகள் வரும், உங்கள் குழந்தைகளுக்கான சுப செலவுகள் வரும், கல்யாண செலவுகளாகட்டும், காது ஊத்து, கிடா வெட்டு, அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது, சொத்து வாங்குறதுங்கிறது, இதெல்லாம் சுப செலவுகள் தானே. இந்த மாதிரியான சுப செலவுகள் நிறைய வரும். இது இல்லாமல் சொந்தம் வந்து நிறைய பேர் பத்திரிக்கை வேற வச்சுட்டு போயிருவான், அதனால் மொய்யும் நிறையா வைக்க வேண்டியது வரும் இந்த தடவை. அதனால் அதுலேயும் பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் பொம்பளை பிள்ளை வச்சுருந்தீங்கன்னாக்க இந்த வருஷத்தில் நகை எடுக்கிறதுக்கான அமைப்பு இதான். அது இத்தினூண்டு பிள்ளையாகவே இருந்தாலும் நீங்கள் அதுக்கும் நகை எடுப்பீங்க பாருங்கள். நீங்கள் இந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், கண்டிப்பாக நகை எடுக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அந்த தங்கம் சேரணம்ங்கிற மாதிரியான அமைப்பு. இவ்வளவு தங்கம் சேருமா, இவ்வளவு தங்கம் சேருமா, இவ்வளவு தங்கம் சேருமாங்கிறது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தினுடைய பிராப்தகர்மா. சரியா? இருந்தாலும் தங்கம் சேரும், அதுக்கான அமைப்பு இருக்குது. சரி, அடுத்தது வந்து
வண்டி வாகனம் ஏதாவது வாங்க முடியுமா, அதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமா வாங்கலாம், அதுக்கான அமைப்பு இருக்கு. ஆனால் இப்போ வாங்குறதுங்கிறது வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்குங்க, அது சரியாக வந்துடும். செகண்ட் ஹேண்ட் வாங்காமல் ஃப்ரெஷர்ஸ் வாங்குறதுங்கிறது வந்து அவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது டக்குன்னு, அதுவும் தடுமாற்றமாக இருக்கும். அப்படி ஏதாவது புது வண்டியாக வாங்கணும்னா நீங்கள் 2026 வாங்கலாம், அது நல்லாயிருக்கும். இப்போ வாங்குறதுங்கிறது செகண்ட் ஹேண்ட் வண்டியாக வாங்கலாம், வண்டி வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வண்டியை மாற்றுறதுனா தாராளமாக மாற்றிக்கலாம், இல்லாட்டியும் வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் பண்ண வேண்டியது வரும். அப்படின்னா ஆக்சிடென்ட் எதுவும் வந்துருமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வராது, மெயின்டெனன்ஸ் செலவுகள் வரும். இதுதான் வாகனத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சுபகாரியங்கள் நிறைய வீட்டில் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குதுங்கிறதுனால நீங்கள் காசு பணத்தை மிச்சம் பண்ணவே முடியாது, நிறைய செலவு பண்ணுறதுக்கான டைம் தான் இது. சரி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமா அப்படின்னா அது ஏற்கனவே பிடிங்கிட்டு தான் நிற்கிது, நிறைய பேர்த்துக்கு பிடிங்கிக்கிறோம். இந்த கடகராசியில் இருக்கவங்களுக்கு போன வருஷத்துலேயே 2024 நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து ஒரு டிஸ்டன்ஸுக்கு போயிருப்பாங்க நிறைய பேர். அதுவும் நம்ம யாரெல்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அவன்லாம் தூரமாக போயிருந்திருப்பான். இப்போ அவங்க நெருங்கி வர்றதுக்கான அமைப்புங்கிறது இந்த வருஷத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய டைமில் இருக்குது சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து ஒத்து போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. சரி, கடகராசியில் ஏஜ்டு பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஆனால் வந்து தொடர்ந்து வந்து அவங்க மெடிக்கல் சர்வைலன்ஸில் இருக்கிறதுக்கான அமைப்பு தான் ஸ்ட்ராங்காக சொல்லுதுன்ற மாதிரியான அம்சம் உண்டு. சரி, அடுத்தபடியாக இந்த 2025 அப்படிங்கிறது வந்து சகல யோகத்தையும் கொடுக்குற மாதிரியான அமைப்பில் தான் வருதுனாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமாக போகணும். அதில் மெயினாக வந்து ஃபேமிலியில் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஹெல்த்தில் வந்து ஒரு கவனம் வேணும். ஹெல்த் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருங்க, ஃபிசிக்கல் ஒர்க்கு உங்கள் உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தூக்கத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்க. இதெல்லாம் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள். மற்றபடி 2025 பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு யோகமான வருஷம்தான். மேலும் யோகமாக இருக்கணும்னு நம்ம முருகப்பெருமானை வேண்டிக்கங்க. நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் துல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னா அது மாதிரி எல்லாருக்காகவும் வேண்டிக்கிடுவோம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.